இன்று பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு, நம்ம கடைசி காலகட்டத்தில் இருக்கோமா? நம்ம கடைசி காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இந்த கடைசி காலகட்டங்களில் எந்த காலத்தில் எந்த வருஷத்தில் நம்ம இருக்கிறோம்? இன்னும் எவ்வளோ வருஷம் நம்ம அந்த உலகத்தில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு குறிப்பு பைபிள் என்ன இதனை குறித்து என்ன குறிப்பு நமக்கு கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தலைப்பு கடைசி காலம் அப்படின்னா 7 வருஷம், கடைசி காலம், கடைசி 3 வருஷம், இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னாக்கா 42 மாதம் 42 மாதம், 3.5 வருஷம் 3.5 வருஷம் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட வேத அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுதோ, நம்ம இந்த கடைசி 7 வருஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, இல்லைனா கடைசி அந்த 1 வாரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 7 வருஷத்தில் 1 வாரம், அதாவது 7 வருஷத்தில் எந்த பகுதியில் நம்ம இருக்கோம் அப்படின்னும் போதோ நம்ம கர்த்தருடைய வருகைக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆயத்தப்படுத்திக்கலாம். ஸோ அப்படின்ற ஒரு கோணத்தில் இந்த மெசேஜ் ரொம்ப கணக்கெல்லாம் நிறைய இருக்கும். அதில் தெளிவாக ஒரு நோட் புக்கு இல்லை பேப்பர் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எல்லாம் ஒன்று இதை நோட் பண்ணிங்க. இந்த மெசேஜ் கணக்கு அடிப்படையில் இருக்கிறனால கணக்கு தான், அது கணக்கு தப்பாகாது, அது வேறு வழி இல்லாமல் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தருடைய வருகை நீங்கள் எப்படி சொல்லலாம், இந்த காலகட்டத்தில் சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாம், எந்த நாள் எந்த நாளிகை அப்படின்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கேன் அப்படின்னும் போதோ, இது சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சொல்லும் பொழுதோ கேட்கும் பொழுதோ அந்த கேள்வியை மத்தேயு 24 நீங்கள் பார்த்தீங்க, இல்லைனா மார்க் 13 இல்லை லூக்கா 21 இதெல்லாம் வைத்து பார்க்கும்போதோ, இந்த மத்தேயு 24 அடிப்படையில் குறிப்பாக வைத்து பார்க்கும் பொழுதோ, உங்களுடைய வருகை, அதாவது கடைசி நாளில் ஏற்படும் அந்த வருகை நாளிகை தெரியாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எப்படி இந்த கணக்கெல்லாம் போட்டு நீங்கள் எப்படி நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னும் போதோ, நமக்கு நாள் தேவையில்லை, நாளிகை தேவையில்லை, எந்த 1 மணியா 2 மணியா திங்கக்கிழமையா புதன்கிழமையா அது நமக்கு தேவையில்லை. ஆனால் தோராயமாக எந்த வருடம், எந்த ஒரு டைம் லைன், எந்த ஒரு காலகட்டத்தில் வராங்க. அதாவது பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம் மார்ச் மந்தில் இருக்கா, இல்லை மார்ச் நடுவில் நடக்குதா, இல்லை மார்ச்சினுடைய கடைசியில் நடக்குதா, இல்லை ஏப்ரல் மாதத்தில் எக்ஸாம் வைக்கிறாங்களா, மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஸோ அதுபோல் நம்ம கர்த்தருடைய அந்த வருஷங்கள் தோராயமாக, அந்த வருஷம் தோராயமாக நமக்கு தெரிந்தால் கூட நம்ம நாமும் நம்மளுடைய சபையாரும் இல்லை குடும்பத்தாரோ எல்லாரையும் நம்ம நண்பர்கள் எல்லோரும் என்ன பண்ணலாம், கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த நம்ம தயாராகலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அந்த மெசேஜ். அதாவது சரியாக திங்கக்கிழமை நைட்டு 12 மணிக்கு வராரு, நைட்டு 1 மணிக்கு வராரு அப்படின்ற கண்ணோட்டத்தில் அந்த மெசேஜ் இல்லை. ஸோ நம்ம வருகிற அந்த ஒரு வருடத்தையாவது அந்த தோராயமான அந்த ஒரு காலகட்டத்தை கண்டுபிடிக்க, இதில் கர்த்தருடைய வருகை, முதலாம் வருகை, கர்த்தருடைய 2ஆம் வருகை, கர்த்தருடைய முதலாம் வருகையில் சிலுவை மரணம், எப்போது அவர் மரித்தார் அப்படின்றத துல்லியமாக அந்த நாள் அந்த கரெக்டாக அந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்றத ஒரு தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் துல்லியமாக எழுதியிருக்கிறார். தரிசனத்தில் அவர் பார்த்து கேட்டு இதெல்லாம் எழுதியிருக்கிறார். அதுதான் அவர் பேர் தான் தானியேல். இதனை குறித்து தானியேல் 9ஆவது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். தானியேலுடைய 9ஆவது அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 6 விஷயங்கள், இஸ்ரேல் சம்மந்தமாக, ஒரு ஜெருசலேம் சம்மந்தமாக ஒரு 6 விஷயங்கள் நிறைவேறி முடியணும். அதுபோல் அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது 24ஆவது வசனத்துக்கு நீங்கள் வரும்பொழுதோ 70 வாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 70 வாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ இஸ்ரேல் தேசத்துக்கு, குறிப்பாக ஜெருசலேமுக்கு 70 வாரங்கள். இந்த 70 வாரம் அப்படின்னு சொல்லும்போதோ உடனடியாக கணக்கு 70 வாரம் அப்படின்னு, வாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது 7ஆல் நம்ம பெருக்கிறோம். 70 × 7, ஏன் 7ஆல் பெருக்கிறோம், 70 வாரங்கள் அப்படின்னு சொல்லும்போதோ 490 வருஷம். ஸோ இந்த 490 வருஷத்தில் சரியாக இயேசு கிறிஸ்து 483 அவர் சிலுவையில் மரித்தார். 483 வருஷத்தில் சிலுவையில் மரித்தார். ப்ளஸ் ஒரு வாரம், அதாவது 7 வருஷம் இன்னும் பெண்டிங் இருக்குது. இந்த 7 வருஷத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது கடைசி காலத்துக்கு சம்பந்தமாக, கடைசி காலத்தில் போய் இது சேருது. ஸோ 70 வாரம் அப்படின்னா 490 வருஷம். 483ஆவது வருஷம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2 நாள் கழித்து வரேன். அவர் ஹோசியானுடைய தீர்க்க தரிசனத்தை நீங்கள் 5ஆவது அதிகாரம் கடைசி 2 வசனமும், ஹோசியா 6ஆவது அதிகாரம் 1ஆவது 2ஆவது 3ஆவது இந்த வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுதோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 483 வருஷம் சிலுவையில் மரித்த பிறகு அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா ஒரு கேப் ஒன்று எடுக்கிறார். கேப்
கேப். அதாவது பரலோகத்துக்கு அவர் சென்று விடுகிறார். 2 நாளைக்கு பிறகு நான் திரும்ப உங்களிடத்துல வரேன் நான் அப்படின்னு சொல்லி. ஸோ பரலோகத்துக்கு அவர் மேலே போனனால இங்கே 2 நாள் கேப். 1 நாள் 1000 வருஷம், 2 நாள் 2000 வருஷம். ஸோ 2000 வருஷத்துக்கு பிறகு தான் நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எப்போ அப்படின்னாக்கா இந்த கடைசி 7 வருடங்களை வந்து இந்த இடத்துல இந்த கடைசி 7 வருடத்தை வந்து இங்கே கடைசியில் சேர்க்கப்படுது 7 வருஷம். இந்த கடைசி 7 வருட காலம் இல்லைன்னா முதலாவது 3.5 வருஷம், அடுத்த பகுதி 3.5 வருஷம். முதல் 3.5 வருஷத்துக்கு பேர் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபேஸ் 1 முதல் பகுதி, ஃபேஸ் 2 ரெண்டாவது பகுதி. முதல் 3.5 வருஷம் அப்படின்னாக்கா 42 மாதங்கள் இல்லைன்னா 1260 நாட்கள். அதாவது ஹீப்ரூ கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள். சரி, இரண்டாவது ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா அது ஒரு 42 மாதங்கள் அப்படின்னு சொல்லி முடியுது. ஸோ இதில் நம்ம 2ஆக பிரிக்கும் பொழுதும் 3.5 வருஷம் ப்ளஸ் 3.5 வருஷம், 3.5 வருஷம் ப்ளஸ் இது ஒரு 3.5 வருஷம். ஸோ இந்த கடைசி 3.5 வருஷம் அப்படின்றதான் வந்து மகா உபதிரவ நாட்கள் இல்லைன்னா மகா உபதிரவ வருஷங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இது போல் உலகம் வந்து இது முதல் இன்னி வரலும் கண்டிராத ஒரு அவ்வளோ கொடூரமான ஒரு காலகட்டம். அதுதான் வந்து 3.5 இல்லைன்னா 3.5 வருஷங்கள், 3.5 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த கடைசி 7 வருஷம் கடைசியாக சேர்க்கப்படுது பாருங்கள். உலகத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து ஆதாம்னுடைய காலகட்டத்திலேருந்து அப்படியே ஆரம்பத்திலேருந்து அப்படியே கடைசியில் வரும்பொழுதோ கடைசியாக இந்த ஒரு 3.5 வருஷம் சேர்க்கப்படுது. இல்லைன்னா அந்த 3 எதுலேருந்து வந்தது 7லேருந்து பிரிக்கப்பட்ட ஒரு வருஷம், இல்லைன்னா கடைசி அந்த 7 வருஷம் சேர்க்கப்படுது பாருங்கள். இதுதான் வந்து அது கடைசி காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம் தம்பி, நம்ம கடைசி காலத்தில் நம்ம ஊழியத்தை செஞ்சு கொண்டு இருக்கோம், நீங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருங்க, சபைக்கு வாங்க, ஜபிங்க, இது போல் நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுட்ருக்கேன் நான். ஆனால் அந்த கடைசி காலகட்டம் இல்லை கடைசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது 7 வருஷம் தான். இப்போ நம்ம அந்த 7 வருஷத்தில் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வருஷத்தில் இருக்கிறோம். எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போது அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகும்பொழுது இதே தானியல் 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 7 7 7 7 எடுக்கணுமா. ஸோ அதில் பார்த்தீங்க சைக்கிள் பார்த்தீங்கன்னா 7 7 7 7 7 அப்படி 7 மடங்கு 7 எடுத்திங்கன்னா 49. 49 முடிந்து 50வதுக்கு போகிறீங்க பாருங்கள், அது வந்து யூபிலி ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து லேவியராகமும் 23 25 இது போல் அதிகாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து யூபிலி ஆண்டை குறித்து அவங்க எழுதுகிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய கேலண்டர் பார்த்தீங்கன்னா 7 7 போகுமா. எப்படி அப்படின்னாக்கா 7 நாட்கள் 7000 வருஷங்கள் இல்லைன்னா 7000 வருஷ காலம், 7 நாட்கள் 1 வாரம், 7 நாட்கள் 7000 வருஷங்கள். 8வது அப்படின்னு சொன்னீங்கன்னா புதிய ஆரம்பம் அப்படின்னு அவர் தான். ஸோ 1 நாள் 1000 வருஷம், 1 வாரத்துக்கு 7 நாள், 7 நாளைக்கு 7000 வருஷம், 6 நாள் முடிவு அப்படின்னா 6000 வருஷம், 6000 வருஷம் முடிவில் இன்னொரு 1000 வருஷத்தை வச்சிங்கன்னா 7000 வருஷம் முடியுது. ஸோ அதனால தான் நம்ம ஜபிக்கும் பொழுதோ உங்கள் ராஜ்யம் வருவதாக, நீங்கள் பரலோகத்தில் செய்யப்படுவது, நீங்கள் என்னென்னலாம் பரலோகத்தில் செய்கிறீங்களோ பூமியில் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி நம்ம ஜபிக்கிறோம். இது வந்து சின்ன வயசுலேருந்து எல்லோரும் ஜபிச்சிருப்பீங்க, சபையில் எல்லாருக்கும் இந்த ஜபம் தெரியும். மத்தேயுவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லூக்கா. ஸோ இந்த பரலோகத்தில் எப்படி செய்யப்படுதோ அதே போல் பூமியில் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஜபத்தில் நம்ம இதெல்லாம் நம்ம விண்ணப்பிக்கிறோம், ஜபத்தை நம்ம செய்கிறோம். இது இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜபம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு 1000 வருஷம் பூமிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 1000 வருஷம் பூமிக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் போதோ 6வது நாள் முடிவு, அதாவது 6000 வருஷத்தினுடைய முடிவிலிருந்து 6001 6002 6003 இப்படியே போனீங்கன்னாக்கா 7000 முடிவு வரலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் 1000 வருஷ காலம். ஸோ இந்த 1000 வருஷ காலம் நடந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ சைக்கிள்ஸ் ஆஃப் செவன்ஸ் அப்படின்னு நான் நடத்தினா 7 7 7 எடுத்துகிட்டு போகணும். ஏங்க 7 7 எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள், 7 7 சேர்ந்ததுன்னா 49 வருஷங்கள் இல்லைன்னா 49 நாட்கள். 50வது நாள் பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னு சொல்கிறோம், 50வது. ஸோ அது போல் 7 7 7 7 7 தான் எடுத்துகிட்டு போனோம். இப்படி 7 7 எடுத்துகிட்டு போனோம்னாக்கா 490 × 7, அதாவது தானியல் சொல்லியிருக்கார் பாருங்கள், 70 7
7 அதாவது 7 70 வாரங்கள். ஞாபகம் வச்சுங்க, 7 70 வாரங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னு சொல்லி மொழிபெயர்ப்பது. அதாவது நான் சுருக்கமாக எழுதுறேன், 7 70 வாரம்னா 7 70 வாரங்கள் அப்படின்னு சொல்லும் போதோ சைக்கிள்ஸ் ஆஃப் 7 7 7 7 மடங்கா. அப்போது தானியலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேலண்டர் என்ன? 70. 7 70 அப்படின்னாக்கா இந்த 70 இங்கே போட்டுங்க. 7 இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. 70 7 × 7 இப்படியெல்லாம் பெருக்குனீங்கன்னா 3490 வருஷம் காலம் அப்படி வருது. எதனால் இந்த மாதிரி 3430 வருஷம் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 49ஆல் பெருக்கிறோம். ஏன் 70 49ஆல் பெருக்கிறோம்? 70 × 7 7 49. இல்லைங்க எனக்கு இது புரியல அப்படின்னாக்கா 7 70 வாரங்கள் அப்படின்னு சொல்லி தானியலில் விரிவாக்கம் 9வது அதிகாரத்தில் நீங்கள் 26 27 அந்த வசனத்தினுடைய அந்த கடைசி காலகட்டத்தினுடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா 7 70 வாரங்கள். வாரம்னா 7 7ஆல் பெருக்கும். அப்போ 7 7 தனியாக எடுத்துக்கலாம். 7 7 தனியாக எடுத்திங்கன்னா 49. இந்த 49 நம்ம பெருக்கும் பொழுதோ 70 பெருக்கும் பொழுதோ அப்படின்னு நான் அர்த்தம், அவ்வளவு யூபிலியை நீங்கள் பெருக்குறீங்களா? 70 ஒரு யூபிலி, 70 2வது யூபிலி, 70 3. ஸோ 70 70 70ன்னு சொல்லிட்டு இப்படி. ஸோ 70 × 49ன்னு பார்த்தீங்கன்னா 3430 வருஷம், 3430 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. இப்போது ஏன் நம்ம இந்த கேல்குலேஷனை நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இந்த கடைசி 7 வருஷத்துக்கு நம்ம போகிறோம். நம்ம இப்போ எந்த வருஷத்தில் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம கேல்குலேஷன் இந்த வேத அடிப்படையில் கேலண்டர் அடிப்படையில் நம்ம போய் அங்கே சேருவதற்காக இந்த கேல்குலேஷன் நம்ம பண்ணுறோம். சரி, 1406 1405 வந்து என்ன ஆகுதுனாக்கா, கொடுக்கப்பட்ட இந்த கானான் தேசத்தில் கர்த்தர் யூதர்களுக்கு, அதாவது ஆபிரகாமுக்கு எப்படி ப்ராமிஸ் பண்ணாரோ, மோசேலேருந்து யோசுவா மூலமாக, அதாவது ஜோஷுவா மூலமாக கானான் தேசத்துக்கு இல்லைன்னா அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. எப்போது? 1405. 1406ன்னு ஏன் போடுறீங்க அப்படின்னாக்கா, அந்த ஹீப்ரூ கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா பாதியிலேருந்து வரும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1406 இல்லைன்னா 1405 பிசி. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 1405 இந்த வருஷத்தில் பிசினா கிறிஸ்து பிறப்பதற்கு 1405 வருஷம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ப்ராமிஸ் லேண்ட் கானான் தேசத்துக்கு யார் போகிறாங்களா? யூதர்கள் யோசுவா மூலமாக உள்ள நுழைஞ்சாச்சு. ஒரு 5 வருஷம் கழித்து 1400 சில யுத்தங்கள் அதெல்லாம் முடிந்து அதெல்லாம் எல்லாம் செட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் 11 கோத்திரத்தாருக்கு, ஒரு கோத்திரத்தாருக்கு நிலம் கிடையாது. அவங்க வந்து லேவியர்கள். அவங்க கர்த்தருடைய ஊழியம், கர்த்தரே அவங்களுக்கு வந்து சொத்தாக இருக்கிறனால ஒரு ட்ரைபை மட்டும் விட்டுட்டு, ஒரு கோத்திரத்தாரை மட்டும் விட்டுட்டு, மொத்தம் 11 கோத்திரத்தாருக்கு என்ன பண்ணுறாங்களா, 1400 பிசி, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி யூத ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு லேண்ட் அலாட்மெண்ட் பண்ணி கிடைச்சது எல்லாருக்குமே. இந்த பாருங்கள், உதாரணம் பெஞ்சமின், யூதா ஒரு கோத்திரத்தாருக்கும், ரூபன், சிமியன், அந்த மாதிரி ஒரு யூதா ஒரு கோத்திரத்தாருக்கும் எல்லாருக்குமே வந்து என்ன ஆகுதுன்னா அலாட்மெண்ட் பண்ணி கிடச்சிருதான். சரிங்களா? ஸோ அந்த கூட்டத்தாரோட யூதர்கள் அல்லாத சிலரும் வாழ்ந்திருந்தாங்க. அந்த குரூப் இருந்தது. யூதர்கள் அல்லாத சில குரூப் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, எகிப்திலிருந்து இந்த யூதர்களுடைய இந்த ஜபம், யூதர்களுடைய கர்த்தர் எப்படி வல்லமையாக இருக்கார், இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணாங்களா, சில அந்நிய ஜனங்களும் எகிப்திலிருந்து என்ன பண்ணாங்களா, இந்த கூட்டத்தாரோட சேர்ந்து கலந்து வந்துட்டாங்களாம். புரிஞ்சுங்களா? அதுக்கு பேர் என்ன நடத்தினா மிக்ஸ்டு பீப்புள். அதாவது என்னென்னா, அந்த எகிப்தில் வாழ்ந்தவங்க உங்கள் பழைய ஏற்பாடு இப்போ உங்கள் மோசேனுடைய அந்த வழிமுறைகள், கர்த்தர் செய்கிற பலதரப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு உங்கள் இது மேலே ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு அந்த 12 கோத்திரத்தாரோட சில எகிப்தில் இருக்கிற சில அந்நிய ஜனங்களும் இவங்களோட வராங்க. ஸோ இதெல்லாம் ஒத்துமொட்டமாக கூட்டி கழித்து எல்லாருக்கும் அந்த லேண்ட் அலாட்மெண்ட்லாம் கிடச்சிது பாருங்கள். அதாவது அவர்களுக்கு குலுக்கல் சீட்டெல்லாம் போட்டு நீ இந்த இடத்துல இரு, நீ இந்த இடத்துல இரு, இந்த இடத்துல இருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கிடச்சிது. ஸோ லேண்டு கையில் கிடச்சிது பாருங்கள். புரிஞ்சுங்களா? அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அதுதான் வந்து 1400 பிசி, இயேசு பிறப்பதற்கு முன்னாடி. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட யூதர்களுடைய மொத்த கேலண்டர், மொத்த கணக்கு எவ்வளோ, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மொத்த காலகட்டம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3430 வருஷம். ஸோ பிசின்னா மைனஸ், பின்னாடி இருந்து வருது மைனஸ். ஸோ அதனால் என்ன பண்ணணும்,
3430 1400 நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னாக்கா 2030 வருஷத்துக்கு நம்ம வந்து நிற்கிறோம். 2030 வருஷம். இந்த 2030 வருஷத்தில் வந்து நிற்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, லேண்ட் எங்கே கிடச்சிது? 1400 பிசியில் அவங்களுக்கு லேண்ட் இருந்தது. அதுக்கப்புறமா 70 வாரங்கள் செல்லுமா, அதாவது 70 வாரங்களை நீங்கள் பெரிய ஒரு கணக்குப்படி, யூபிலி கணக்குப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா, சிறிய அளவில் எடுத்தீங்கன்னா 70 × 7, பெரிய அளவில் எடுத்தீங்க யூபிலி கணக்கில் நீங்கள் எடுத்தீங்க, கேலண்டர் கணக்கில் எடுத்தீங்கன்னா 3430 வருஷம். அதை நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஏன்னா பிசி வந்து மைனஸ், கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி, அதனால மைனஸ் பண்ணணும். இது மைனஸ் பண்ணிங்கன்னா 2030 வருஷம் இப்போ, கிறிஸ்து பிறப்பதற்கு பின், இப்போ இறந்த பிறகு. ஸோ இப்போ பார்த்தீங்க, கிறிஸ்து பிறப்புக்கு பின் இப்போ இருக்கிற காலகட்டம் 2030 வருஷத்துக்கு வந்தாச்சு. 2030 வருஷம் அப்படின்னா இப்போ நம்ம 2030 இல்லை, இப்போ 2026 இருக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறமா இது போல் நீங்கள் ஐசாயா இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் வந்து பதில் கொடுக்கும் நாளாம், கர்த்தர் வந்து பழி வாங்கி பதிலளிக்கும் காலம், இல்லைன்னா பதிலளிக்கும் வருஷம் ஒன்றா. கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கீழே இறங்கி வந்து இங்கே ஜெருசலேம், இஸ்ரேலில் கீழே இறங்கி வந்து ஜெருசலேமில் இறங்கி வந்து பதில் கொடுக்குறாரு. ஏன்பா நீங்கள் உங்களோட இப்படி நடந்துக்கினீங்க? ஏன் இஸ்ரேல் தேசம் அவர்களோட தவறாக நடந்துச்சு, அதுக்கும் பதில் கொடுப்பார். ஏன் மற்ற தேசம் இஸ்ரேலோட இது போல் நடந்துக்குச்சு, ஏன் இவங்க மேலே நீங்கள் அணுகுண்டு போட்டீங்க, நீங்கள் வாபஸ் அணுகுண்டு அவங்க மேலே போட்டீங்க, எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தமா? பதிலளிக்கும் வருஷமா, ஒரு வருஷமா. அது ஒரு வருஷம் எடுத்துக்கிறாராம். அந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் இந்த பக்கம் செம்மறி ஆடு, வெள்ளாடு இதெல்லாம் பிரிச்சு அதெல்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் முடியுது. ஸோ அந்த ஒரு வருஷம் இது எப்போ நடக்குது அப்படின்னாக்கா, எடுத்துக்கொண்ட பிறகு. ஸோ சபை எடுத்துக்கொண்ட பிறகு ஒரு வருஷம் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வில்லேஜுக்கு எங்கேயா போனீங்கன்னாக்கா பஞ்சாயத்தே ஒரு வருஷம் ஆகுதுங்க. இல்லை கோர்ட்டில் ஏதாவது கேஸுனாக்கா ஒரு வருஷம் ஆகுது பாருங்கள், இல்லை பல வருஷம் ஆகுது பாருங்கள். அதுபோல் இங்கே வந்து பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆகுதான். அந்த ஒரு வருஷம் அது கூட சேர்த்திங்க அப்படின்னா 2031, இல்லைனா அந்த கேலண்டர் பாதியிலேருந்து வரனால பார் 2032 கூட சொல்லலாம். புரிஞ்சுங்களா? 2032 வரலாம் இந்த ஒரு வருஷம் காலம், அதாவது அகாடமிக் இயர் அப்படின்ற பாருங்க. அது போல் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2031 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 2031 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கடைசி காலம் என்றால் 7 வருஷம். அந்த கடைசி காலத்தை நம்ம கழிக்கிறோம். 2031 7 போச்சு அப்படின்னா 2024 வந்து கடைசி காலகட்டம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி. எப்படிங்க கடைசி காலகட்டம் 2024 ஆரம்பிக்கும்? இப்போ நம்ம 2026 இருக்கிறோம், 2026 இருக்கிறோம். எப்படி ஆல்ரெடி ஒரு 2 வருஷம் போயிடுச்சுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த 2024 தான் என்னாச்சுனாக்கா உடன்படிக்கையை கொண்டு வந்தாங்களாம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் அவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா செப்டம்பர் மாதம் எல்லா தேசங்களோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, யுத்தம் எதுவும் செய்யக்கூடாது, அதாவது இஸ்ரேல் தேசத்தோட யுத்தம் பண்ணக்கூடாது, அங்கே இருக்கிற பாலஸ்தீனியர்களை அது சம்மந்தமாக மற்ற தேசங்கள் சம்மந்தமாக வந்து இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கிற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தோராயமாக ஒரு 11 தேசங்கள்னு வச்சுங்க. அந்த சுற்றி இருக்கிற 11 தேசங்கள் வந்து இவங்களை யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது, யாரை? இஸ்ரேல் அட்டாக் பண்ணக்கூடாது, இல்லைனா இஸ்ரேல் வந்து இன்னொரு தேசங்களை. ஸோ அமைதிக்காக. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அமைதி, சௌரியமாக இருக்கணும், அதாவது சண்டை போடாமல் இருக்கணும், யுத்தம் இல்லாமல் இருக்கணும், அமைதலாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை அவங்க என்ன பண்ணாங்களா 2024 கொண்டு வந்தாங்களாம். எப்போ அப்படின்னா செப்டம்பர் மாதம். இந்த 2024 செப்டம்பர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகி போச்சான், செப்டம்பர் 2024. ஸோ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடைசி 7 வருஷத்தினுடைய ஆரம்ப காலத்தை குறிக்குது. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கடைசி இந்த 7 வருஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ 2024 2030 வரலும் பார்த்தீங்க, 24, 25, 26, 27, 28, 29, 30, கரெக்டாக 2030 வந்து 7 வருஷம் ஆகுது. ஸோ 2030 7 வருஷம் என்னுடைய முடிவு பார்த்தீங்கன்னா 2030 வருது. இந்த 2030 வந்து அதோட வந்து அந்த கேலண்டரே முடிதான். கர்த்தர் வந்து அந்த ஒரு கேலண்டர் பீரியட் போட்டிருந்தார் பாருங்கள், பிளான் உலகத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று போட்டிருந்தார் பாருங்கள். அந்த 2030 பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளான் முடிதான். எப்படிங்க அது அந்த பிளான் முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2024 வருஷம் ஹீப்ரூ கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா 5994, அதாவது 5994. 2024 வந்து ஹீப்ரூ கேலண்டர் படி 5994 அந்த வருஷம் ஆகுது. 2025 5995, 2026 5996.
இன்னும் ஒரு 4 வருஷத்தில் 6000 வருஷம் முடியுது. 2027 5997, 2028 29, 2030 பார்த்தீங்கன்னா ரவுண்டாக 6000 இயர்ஸ் முடியுதான். ஏங்க இந்த மாதிரிலாம் கதை அடிக்கிறீங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கேலண்டரில் 6000 வருஷம் முடியுது. அதுக்கு நம்ம ஏதோ பயமுறுத்துகிறோம், அதுக்காக இல்லை, ஏதோ கதை அடிக்கிறோம், எல்லாரையும் பயமுறுத்தி இது ஏதோ நம்பர்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்காது. கேலண்டரில், ஈப்ரூ கேலண்டரில் 6000 வருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2030 வருஷம் அப்படின்னு அர்த்தம். 6000 வருஷம் ஆரம்பத்திலிருந்து, அதாவது ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அந்த பாவம் செய்தாங்க பாருங்கள், அந்த காலகட்டத்திலேருந்து ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைய வரலும், அதாவது 6000 வருஷம் வரலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 2030 வருஷம் வருது. இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாதுன்னா 2030னா 6000 வருஷம். ஆதாம் பாவத்தில் விழுந்தார், அதே விழுந்தார் அவ்வளோதான். அதுலேருந்து நீங்கள் நேராக 6000 வருஷனுடைய முடிவு வந்தீங்கன்னா 2030. ஸோ 2030 6000 இயர்ஸ் முடியுது. 6000 இயர்ஸ் என்ன நடத்துனா 6 நாள் முடிஞ்சிருச்சு. 7வது நாள் 1000 வருஷம். இந்த 1000 வருஷம் அரசாட்சிக்காகவும் நம்ம ஜபிக்கிறோம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் அங்கங்கே வீட்டில் எல்லா இடத்துலையும் 1000 வருஷம் உங்களுடைய ஆட்சி வருவதாக, மில்லேனியம் வருவதாக, 1000 வருஷம் ஆட்சி ஜெருசலேமில் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி, அந்த 1000 வருஷம் ஆட்சி ஜெருசலேமில் கர்த்தர் ஸ்தாபிக்கும் பொழுதோ அது உலகத்தினுடைய தலைநகரமாக மாறுது. அதை குறித்து வேறு ஒரு பைபிள் ஸ்டடியில் பார்ப்போம். அதில் என்னென்ன பிளான் வச்சுருக்காரு, அந்த 6000 வருஷத்தில், அதாவது இந்த கடைசி 1000 வருஷத்தை உலகத்தை ஆள்றாரு. 4 வருஷம் ஆட்சி செய்ய வரல, 5 வருஷம் ஆட்சி செய்ய வரல. வேறு ஒரு தேசங்களெல்லாம் ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க, 4 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க, எலெக்ஷன் வைக்கிறாங்க. திரும்ப இங்கே என்னென்னா 1000 வருஷம் அரசாட்சி. 1000னா கண்டினியூஸாக 1000 வருஷம் இருக்கும். புரிஞ்சுங்களா? கைவிடப்பட்டவங்களும் அந்த 1000 வருஷத்தில் கர்த்தருடைய ஆட்சியை பார்க்கலாம். டிவியில் பார்க்கலாம், நேரடியாக பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். எல்லா பூமியில் இருக்கிற ஒரு தலைவர்களும், அதாவது பிஎம்லேருந்து சிஎம்லேருந்து எல்லா மினிஸ்டர்ஸ்லேருந்து எல்லா லோக்கல் மினிஸ்டர்ஸ் கவுன்சிலேருந்து எல்லாருமே போய்ட்டு இயேசு கிறிஸ்துவை பார்ப்பாங்கண்ணா. பார்த்து அவங்களுக்கு எல்லாமே அலாட்மெண்ட் கொடுத்து இப்படி தான் செய்யணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரைலாம் கொடுப்பாரான். இதை குறித்து நான் அப்புறமா எடுக்கிறேன் நான் வேற ஒரு இதில். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6000 வருஷத்தினுடைய முடிவு 2030. அப்போ இன்னொன்று சொல்லுங்களேன், ஒரு வருஷம் அவர் பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி, அதாவது ஆர்மகதோன் யுத்தம், அதாவது இஸ்ரேல் தேசத்தில் எந்தெந்த இடத்த இழந்துருக்கிறாங்களோ அந்த இடத்தெல்லாம் மறுபடியும் மீட்டு எல்லாம் செய்யறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வருஷம் தேவைப்படுதான். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா பதிலளிக்கும் வருஷம். அந்த 2030 கூட ஒரு வருஷம் போட்டிங்க அப்படின்னா 2031. அந்த 2031 யூத ஜனங்க அவங்க இழந்த இடம் எல்லாமே வாபஸ் எடுத்துக்கிறாங்கன்னா அந்த 1000 வருஷத்தினுடைய அரசாட்சியும் ஸ்டார்ட் ஆகிடுதான். புரிஞ்சுங்களா? 1000 வருஷத்தினுடைய அரசாட்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2030 + 1000 வருஷம் 3030 என்னதுன்னா அந்த 1000 வருஷம் முடிஞ்சு போதான். ஸோ 3030 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 7000 வருஷம் முடிஞ்சு போச்சு. 7000 வருஷம் முடிஞ்சு போனோடனே புதிய வானம் புதிய பூமி நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறோம். ஸோ பரலோகத்தில் இருக்கிறவங்க, அங்கங்கே பூமியில் இருக்கிறவங்க எல்லாம் மறுபடியும் அடுத்த 2ஆம் உயிர்த்தெழுதல் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குது. என்ன ஆகுதுனாக்கா எல்லாருமே புதிய பூமிக்கு நம்ம போகிறோம். ஸோ புதிய பூமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா 8ன்னு அர்த்தம். 8னா புதுசுன்னு அர்த்தம். 8னா 8000 வருஷத்தினுடைய ஆரம்பம். அதாவது 7001, 7002, 7003 இதெல்லாம் 8னுடைய ஆரம்பம். அது உள்ள நம்ம போயிடுவோம். நித்தியமாக கர்த்தரோட நம்ம இருப்போம். அது புதிய பூமியில். சரி, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கணக்குக்கு வருவோம். எந்த கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷம் நான் சொன்ன பாருங்கள், ஒரு வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பஞ்சாயத்து பண்ணுறாரு இல்லைங்களா? அது எப்போ நடக்கும் அப்படின்னா, முதல்ல அந்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய கோபம் ஊற்றப்படுவதற்கு முன்னாடி, தேசத்து மேலே அந்த கோபத்தை கர்த்தர் காட்டுவதற்கு முன்னாடி சபையோர் இல்லைன்னா கர்த்தருக்குள்ளே வாழ்கிறவங்க, கர்த்தருக்குள்ளே நேர்த்தியாக இருக்கிறவங்க, அவர்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவங்க மட்டும் எல்லாமே என்ன ஆகுனா அந்தந்த சபையில் அந்தந்த ஏரியாவில் அந்தந்த இடங்கள் என்ன ஆகுனாக்கா மரித்தவர்கள், கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள், சரியாக வாழ்ந்தவங்க அவங்க உயிரோடு எழுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம உயிரோடு எழுந்து கர்த்தரோட நம்ம மேலே போகிறோம். புரிஞ்சுங்களா? அங்கே கர்த்தரோட நாங்கள் எவ்வளோ நாள் இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே பரலோகத்தில் ஒரு 1000 வருஷம் நம்ம இருக்கணும். ஏங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பூமியில் நம்ம இங்கே இருக்க முடியாது. உயிர் தெழுந்தவங்களும் உயிர் தெழலை அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்க முடியாது. உயிர் தெழுந்த ஒரு சரீரமும் உயிர் தெழாத சரீரமும் ஒன்றா இருக்க முடியாது. புரிஞ்சுங்களா? ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனை, கணவனுக்குள்ளே ஒரு பிரச்சனை, மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை, இங்கே அடிச்சுக்கிறாங்கல்ல.
உயிர் தெழுந்தவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஒரு கூட்டம், உயிர் தெழாதவங்க ஒரு பக்கம் கூட்டம், இன்னும் பயங்கர அமக்கலாகிடும். புரிஞ்சுங்களா? அதனால் வந்து உயிர் தெழுந்தவங்கலாம் வந்து மேலே அவங்கவுங்களுக்கு, அதுவும் நான் எடுக்கிறேன், அடுத்த பைபிள் ஸ்டடியில் நான் எடுக்கிறேன் நான். ஸோ அந்த உயிர் தெழுந்தவங்களாம் மேலே இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க ஏது அது குறித்து நம்ம பார்ப்போம். சரி, பின்னாடி பார்ப்போம். ஸோ இதில் வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ஒரு 1000 வருஷம் நம்ம மேலே இருப்போம். உயிர் தெழாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, மற்ற அந்நிய ஜனங்க இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து கர்த்தருக்கு இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் ஓடும், இந்த காலகட்டம் ஓடும். சரி, இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஏங்க நம்ம கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோமா? ஆமாம். எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா 2026, தட் இஸ் ஈக்குவல் டு 5996, ஒரு 4 வருஷம் தான் இருக்குது. 2030 கர்த்தர் வரணும். ஏன்னாங்க நீங்கள் வருஷத்தெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதோ, நாள் சொல்லலை, நாளிகை சொல்லலை. புரிஞ்சுங்களா? ஆனால் அந்த நாள் கூட தோராயமாக நமக்கு தெரிஞ்சிருமா, தோராயமாக தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு தானியேல் எழுதி வச்சிருக்கிறாரு, மத்தேயுவில் எழுதி வச்சிருக்காங்க, நிறைய இடத்துல இருக்குது. அதை குறித்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த நாள் எப்படி நம்ம கிட்டத்தட்ட, அதாவது திங்கள் அப்படின்னு சொல்லலை, கிட்டத்தட்ட தோராயமாக எப்படி நம்ம அறிந்து கொள்வது அப்படின்னாக்கா, புத்திசாலிகள் தெரிஞ்சுக்குவாங்களாம், புத்திசாலிகள் புரிஞ்சுக்குவாங்களாம். புத்தி இல்லாதவங்க, கொஞ்சம் மந்தமாக இருக்கிறவங்க, வேறு உலக காரியங்களில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த கேல்குலேஷன் தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. சரி, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அவரே பஸ்காவாகி பஸ்கா அன்று மரித்தார். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூதர்களுடைய பண்டிகைகளில் தான் முக்கியமான ஈவெண்ட்டை வச்சுருக்கிறாராம். யூதர்களுடைய பண்டிகைகள் மொத்தம் 7. ஸோ 7 பண்டிகைகளில் ஒரு பண்டிகையில் ஒரு ஈவெண்ட் வச்சுருக்கிறாராம். அது பரிசுத்த நாள், இல்லைனா அது பரிசுத்த வாரம், இல்லைனா கொடுக்கப்பட்ட அது காலகட்டம். அந்த பரிசுத்த நாள் இல்லைனா நாட்களில் இந்தந்த ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பஸ்காவன்று அவரே பஸ்காவானாராம். புரிஞ்சுங்களா? பவுல் சொல்கிறாரு. ஸோ பாஸ் ஓவர், பஸ்காவன்று அவர் சிலுவையில் மரித்தார் ஆயிற்று. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய சரீரம் வந்து புளிப்பில்லாத அப்பமாக எங்கே வச்சாங்களா உள்ள அந்த அரிமத்தேயா, யோசேப்பினுடைய அரிமத்தேயா, அவருடைய கொடுக்கப்பட்ட அந்த ஒரு குகையில் என்ன பண்ணாங்களா, அவருடைய சரீரத்தை உள்ளே வச்சாங்க. அது புதிய ஒரு இடம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் எதுக்கு ஒப்பிடப்படுது? புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னு சொல்லி. புளிப்பு அப்படின்னா பாவம், புளிப்பே இல்லாத, பாவமே அறியாத அப்படின்ற மாதிரி. ஸோ அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இது 2வது பண்டிகை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா முதலாம் பலன் இல்லைனா முதலாம் கனியில் வந்து என்ன பண்ணாரா, அவர் உயிர் தெழுந்தாராம். இது வந்து 3ஆம் பண்டிகையில் நிறைவேறிச்சான். அடுத்து 4வது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், பஸ்காவுக்கு அடுத்து அதுலேருந்து நீங்கள் ஒரு வாரமாக கேல்குலேட் பண்ணுறீங்க. 7 7 7 7 7 7 7 முறை 7 போட்டிங்கன்னா 49. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்தே நாள், 50வது நாள். இதிலிருந்து பஸ்காவிலேருந்து. ஸோ இங்கே பஸ்காவை விட்டு அது அடுத்த நாள்லேருந்து. ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 50வது நாள் வந்து பஸ்கா, இல்லைன்னா பெந்தகோஸ்தே நாள். பஸ்கான்னு சொல்கிற பாருங்க, பெந்தகோஸ்தே நாள். ஸோ இது 4வது பண்டிகை. ஸோ அந்த 4வது பண்டிகையில் என்னாச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது. யாருக்கு? அங்கே கூடியிருந்த 120 பேருக்கும். அதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 3000 பேர் பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரில் நிரம்பி இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறது, சபைகள் நடத்தப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவரால் ஊழியங்கள் செய்யப்படுது. இன்றைய காலகட்டம் வரலாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இருக்கார். சரி, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சோம் அப்படின்னாக்கா, இந்த 4 பண்டிகையும் பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளோ ஆகிட போகுது? இப்போ ஒரு 30 + 20 ஒரு 1.5 மாதத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து மரித்தார், சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டுச்சு, உயிர் தெழுந்தார், 3 நாள் இரவும் பகலும் கழித்து 50வது நாள் என்ன ஆகிப்போச்சான், 40 நாள் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தார். அதுக்கப்புறமா 10 நாள் மேலே அங்கேருந்து 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நாளுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லா ஈவெண்ட்டும் முடிஞ்சு போச்சு. முதலாம் வருகை சம்மந்தமாக என்னென்ன செய்யணுமோ எல்லாம் படப்பட நல்லா முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 5வது பண்டிகை ஸ்டார்ட் ஆகுது. அந்த 5வது பண்டிகைக்கு பேர் நடத்தினாக்கா துத்துரி, எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகை அப்படின்னு சொல்லும் போது என்னங்க அது அப்படின்னா, இங்கே இந்த எக்கால பண்டிகையில் கர்த்தரே எக்காலம் ஊதிட்டு அவர் கீழே இறங்கி வர்றாராம். கர்த்தரே எக்காலம் ஊதிட்டு கீழே இறங்கி வர்றாரு. அதுக்கு பேர் வந்து நடத்தினா எக்கால பண்டிகை. அப்போ எக்கால பண்டிகை கர்த்தரே ஊதிட்டு வர்றாரு, கீழே இறங்கி வர்றாருன்னா அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்படுமே. ஆமாம், எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்படும். அப்போ நமக்கு தோராயமாக நாள் தெரிஞ்சு போச்சுங்க. நீங்கள் அப்படிலாம் சொல்ல போகிறீங்க, உங்களை கள்ள கிறிஸ்துன்னு சொல்லிட போகிறாங்க அப்படின்னா நாள் தெரிஞ்சு போச்சு. பாருங்கள், இங்கே நாள் தெரிஞ்சு போச்சு. இது பஸ்கா நாள் தெரிஞ்சு போச்சு. புளிப்பில்லாத அப்பம் தெரிஞ்சு போச்சு. அவர் உயிர் தெழுவார் தெரிஞ்சு போச்சு. 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் தெரிஞ்சு போச்சு.
ஆனால் சீஷர்கள் அந்த காலகட்டத்தில் கேட்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கும் போதோ, அது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறாராம். இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாது, இதனுடைய வருகை சம்மந்தமாக தெரியாது. தானியல் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தானியலே இதெல்லாம் நீ எழுதி சுருட்டி வச்சிரு, அந்த நாட்களில் அறிவு பெருகும், அந்த நாட்களில் புத்திசாலிகள் அதனை புரிந்து கொள்வாங்க, அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்க, நீங்கள் திங்கக்கிழமைன்னு சொல்கிறீங்களா, செவ்வாய்க்கிழமைன்னு சொல்கிறீங்களா, புதனா வியாழனா வெள்ளியா, எந்த நாளில் வருவார் அப்படி நமக்கு தெரில. ஏன் அப்படி தெரில அப்படின்னாக்கா, இந்த எக்காலம் இல்லைன்னா ட்ரம்பட், இந்த எக்காலம் எப்போ ஊதுறாங்க அப்படின்னாக்கா அதுவும் இந்த நாளில் தான் ஊதணுமா. அந்த கேலண்டர் படி பார்த்தீங்க, ஹீப்ரு கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா 7வது மாதம் 1ஆம் தேதி தான் ஊதணுமா. ஸோ 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்காலம் ஊதுறாங்க அப்படின்னா அது எக்கால பண்டிகை. அப்போ கர்த்தர் வரணுமே, எடுத்துக்கொள்ளப்படுது, சபையை எடுத்துக்கொள்ளப்படுது. ஆமாம், கர்த்தர் வரணும். எப்படி சொல்கிறீங்க? வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இப்போ என்ன போச்சுனாக்கா, ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு இந்த பஸ்ஸு ஆர்ன் அடிக்கிறாங்க. ஆர்ன் அடிச்சோன்னா டிரைவர் எங்கே டீ குடிச்சினாலும் இப்போ நம்ம பஸ்ஸை ஆர்னு யாரை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி வேகமாக ஓடி வந்துடுவார். புரிச்சுங்களா? அதே மாதிரி இங்கே நம்ம எக்காலம் ஊதுனோம்னா கர்த்தர் வந்துடுவாரா அப்படி நான் சொல்லலை. இங்கே வந்து என்ன விஷயம் அப்படின்னா, அந்த நிலா தெரிஞ்சால் தான் எக்காலம் ஊத முடியுமா. ஸோ ஒரு கண்டிஷன் ஒன்று வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நியூ மூன். நியூ மூன்னாக்கா நியூ மூன், ஃபுல் மூன், நியூ மூன். ஸோ அந்த நியூ மூன் வந்து என்னென்னா கருப்பாக இருக்குது. புரிச்சுன்னா நியூ மூன். மேகம் அப்படியே போயிட்டே இருக்குது, மேகம் மறைச்சிட்டே இருக்குது. ஸோ மேகம் மறைச்சிட்டே இருக்கனால நிலா தெரியல. புரிச்சுங்களா? அப்போ பிறை நிலா அப்படின்வாங்க. நியூ மூனுக்கு அடுத்து பிறை நிலா. பிறை நிலா இந்த கிறிசன்ட் மூன், சின்னதாக ஒரு நிலா அப்படி தெரியும். ஸோ அந்த முழு நிலாவை பார்க்கணும், 1ஆம் தேதியாக இருக்கணும், நிலாவையும் பார்க்கணும், நிலாவும் தெரியணும், மேகம் இருக்கக்கூடாது, யாராவது அட்லீஸ்ட் 2 இல்லை 3 பேர் பார்க்கணும், எக்காலத்தை ஊத ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட். எப்போது? ஹீப்ரு கேலண்டர் படி 7வது மாதம். சரி, நம்ம கேலண்டருக்கு வருவோம். 7வது மாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செப்டம்பர் எண்டு 29 இருக்கலாம், 30 இருக்கலாம், இல்லைனா அக்டோபர் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஏதாவது ஒரு நாள் என்ன தெரியுதா, நிலா தெரியுது. எதில் தெரியும்? செப்டம்பர் 29 கூட தெரியலாங்க, செப்டம்பர் 30 கூட ஆகலாம். இல்லைங்க, மேகெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் மறைச்சிட்டுக்குது, ஒன்றுமே தெரியல. இல்லைனா அக்டோபர் 1 தெரியலாம், இல்லை அக்டோபர் 2 தெரியலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அர்த்தம்னாக்கா அந்த எக்கால. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்டோபர் 1 ஊதலாம் அப்படின்னு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிலாவை பார்த்து தான் அந்த பண்டிகையை முடிவு பண்ணுவாங்க. சில ஊர்களெலாம் பார்த்தீங்கன்னா, இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிலா தெரியணும், பண்டிகை நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்வாங்க. சில நேரத்தில் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் இப்போ அந்த நிலா தெரிஞ்சால் தான் பண்டிகை இங்கே டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நிலா தெரியணும், அப்போ இந்த நிலாவை காட்டணும், நிலா ஜனங்களுக்கு தெரியணும், அப்போ இந்த எக்காலத்தை ஊதணும். அப்போ யார் கையில் இருக்குது? கர்த்தர் கையில் தான் இருக்குது. இது எந்த நாளில் தெரியும்? தெரியல. நிலாவே மூடி வச்சுட்டு இருக்கலாம் அவர் 2 நாள். அப்போ தெரியவே இல்லைங்க, போயிடுச்சுன்னா அப்போ பிறை நிலா தெரியுது. அப்போ பிறை நிலா தெரியுதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கிறிசன்ட் மூன் தெரியுதுன்னா முழு நிலா முடிஞ்சு அந்த கிறிசன்ட் மூன் தெரியுது. ஸோ அதனால் அந்த எக்காலம். ஸோ இது வந்து என்னென்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு இது. இந்த பண்டிகைக்கு மட்டும் என்னைக்கு தெரியும், எப்போ தெரியும் அப்படின்னு தெரியல. ஆனால் இது கர்த்தர் கையில் தான் இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து இது. ஆனால் தோராயமாக தெரிஞ்சு போச்சே. என்ன ஒரு 4 நாள் வெயிட் பண்ண மாட்டிங்களா, 5 நாள் வெயிட் பண்ண மாட்டிங்களா? கர்த்தர் இன்றைக்கி ஒரு வாரம் டக்குன்னு அந்த எக்கால சத்தம் வரும், நம்ம டக்குன்னு மறுரூபமாயிடலாம். ஷர்ட்டு பேண்ட்டுக்கிட்டலாம் எல்லாம் டக்குன்னு இங்கே விழுந்துடும், எல்லாம் விழுந்துடும். வாட்சு கீச்சு மொபைலுக்கு மேலே எல்லாத்தையும் விட்டு அப்படியே போகிறோம். ஆனால் சில பேர் நான் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் போக மாட்டாங்க பிரதர், அது எப்படி எல்லோரும் போயிடுவாங்க, எல்லோரும் போயிட்டாங்கன்னு எப்படி 1-2 பேர் வீட்டில் இருக்கணும், வீட்டிலலாம் பார்த்துக்கணும், அவங்கவுங்க எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணணும், அப்படி 1-2 பேர் மிஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி. 1-2 பேர் மிஸ் ஆனாலும் நம்ம மிஸ் ஆகக்கூடாது, எல்லோரும் போய் ஆகணுன்றதுக்காக தான் இந்த பைபிள் ஸ்டடி. சரிங்களா? ஸோ அதனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த பிறை நிலா அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன ஆகிப்போச்சு, முழு நிலா முடிஞ்சு பிறை நிலா வந்துடுச்சு. ஸோ அதனால் கர்த்தரே ஊதிட்டு அந்த எக்காலத்தை 1 தெசலோனிக்கர் 4:16 கர்த்தரே அந்த எக்காலத்தை என்ன பண்ணுறாராம், அவருடைய எக்காலம், அவர் கையில் இருக்கிற எக்காலம் அவர் ஊதிட்டு அவர் கீழே வராராம். அவர் வந்து அந்த நாற்காலி போட்டு சிங்காசனம் போட்டு உட்காரும் பொழுது தூதர்கள் எல்லாம் எல்லா பக்கமும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அனுப்புகிறாரு. அவங்க எல்லாம் கீழே இறங்கி வராங்க, தூதர்கள் வராங்க, இங்கே உயிர் தெரிந்தவங்களை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அழைச்சிட்டு போகிறாங்க மேலே. ஸோ இது எப்போங்க நடக்கும் அப்படின்னா, பஸ்கா நிறைவேறிச்சு, உங்களுக்கு நாள் தெரியும். புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை நாள் தெரியும், நாட்கள் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1ஆம் பலன் இல்லைனா 1ஆம் கனி, அதாவது இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தார், இல்லைனா நீங்கள் கேலண்டரில் ஈஸ்டர் அதெல்லாம் சொல்கிறீங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். பெந்தகோஸ்தே நாள் அதுவும் தெரியும், 50வது நாளுங்க. 5வது பண்டிகை கண்டிப்பாக தெரியணுமே, இல்லைங்க அது முன்ன பின்ன, அதுதான் நமக்கு தெரியல, முன்ன பின்ன அது அந்த எப்படி நமக்கு அந்த நிலா தெரியுதோ. ஸோ அது கண்ட்ரோல் யார் கையில் இருக்குது? பிதா கையில் இருக்குது, கர்த்தர் கையில் இருக்குது, இயேசுக்கு. ஸோ அதனால் வந்து அவர் ஊதிட்டு வர்றாரு, இல்லைங்க அவர் ஊதிட்டு இப்படி வரும்போது அப்போ தூதர்கள் சொல்லுவார், ஆமாம் சொல்லுவார். அப்போ தூதருக்கு தெரிஞ்சிருமே, தெரியும்.
அப்போ அவர் ஊதிட்டு வரும்போது நமக்கும் தெரியுமே, நமக்கும் தெரியும். கொஞ்சம் ஒரு 2-3 நாள் முன்னாடி தெரியுமே, தெரியும், நமக்கும் தெரியும். அப்போ தெரியும்னாக்கா என்னன்னா நம்ம ரெடியாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும் கரெக்டாக அந்த நாளில். அதாவது எப்போது? செப்டம்பர் எண்டு அக்டோபர். எந்த வருஷங்க அது? நானும் ரெடியாக இருக்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030 இல்லைன்னா 31. ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா 2030 வந்து 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு கரெக்டாக. 2031 வந்து 6001 வருஷம். இல்லைங்க அவர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வருஷமாக பயமுறுத்தாதீங்க. இன்னும் விட்டா நீங்கள் எல்லாம் கர்த்தருக்கு என்ன வாட்ஸ்அப் பண்ண மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி சொல்லுங்கிறீங்க. நீங்கள் என்ன அர்த்தம் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 6000 வருஷம் முடிஞ்சிருது, 1000 வருஷம் ஆரம்பிக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா அதுவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசி 7 தான் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். 5994 தான் அந்த கடைசி 7 வருஷங்களை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்களா தான் 2028 அந்த மகா உபதிரவ காலகட்டத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? ஆனால் வந்து அங்கே ஒரு ஆலயம் இருக்கணும், ஆலயம் வரணுங்க. அதில் ஆலயம்லாம் வரப்போகுது இல்லைங்க. சிவப்பு மாடு இருக்கணும், அதெல்லாம் ஆயிடுச்சு. சிவப்பு மாடு பிறந்தாச்சு. சிவப்பு மாடு சாம்பல் வேணும், சாம்பல் இருக்குது. என்ன விட்டா நீங்கள் கலக்கி கொடுத்துருவீங்க போல இருக்குது. எல்லாம் ரெடியாக இருக்குது, கல்லெல்லாம் இருக்குது, ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ 2028 வந்து எக்ஸ்பெக்டட் எல்லா தேசங்களும் வந்து அமைதி, நாங்கள் எதுவுமே தகராறுலாம் எதுவும் நடக்காது, எல்லாம் கையெழுத்து வாங்கி முடிக்கிற வரலாம். ஸோ அதனால தான் பவுல் என்ன சொல்கிறாரு 1 தெசலோனிக்கேல பார்த்தீங்கன்னாக்கா, பவுல் வந்து என்ன சொன்னால் அமைதி, சமாதானம், சௌரியம், சந்தோஷம், கப் சிப்புன்னு எல்லோரும் இருப்பாங்களாம். அப்போ வந்து என்னதுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்ப வேதனை பயங்கரமான, திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்திகிறிஸ்து தோன்றுவான். ஸோ அந்திகிறிஸ்து தோன்றணும், அந்திகிறிஸ்து வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி அவனே டிக்ளேர் பண்ணுவானா. நீங்களாம் எதுவும் சொல்லக்கூடாது, அவனே டிக்ளேர் பண்ணுறான். எங்கே? 2028. அதுதான் வந்து அந்த அபாமினேஷன் ஆஃப் டெசல்யூஷன் அப்படின்றோம். புரிஞ்சுங்களா? ஒரு அந்த ஸ்தலத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில், ஆலயத்தில் அவன் என்ன பண்ணுறான் அது. ஸோ இப்படி 2028 அவன் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா 5998 அப்படி. இது வந்து இன்னும் ஒன்றும் கிடையாது, இன்னும் 2 வருஷம் இல்லைங்க. அவன் டிக்ளேர் பண்ண பண்ணி நம்ம ரெடி ஆகலாம். நீ சீக்கிரம் ரெடி ஆகிடு, இன்றைக்கே ரெடி ஆகிடு. என்னென்னா ஒரு 3-4 வருஷம் 4.5 வருஷம் சீக்கிரம் நீங்கள் ரெடி ஆனீங்க. வேதத்தெல்லாம் படித்து ஆராய்ஞ்சு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஆராய்ஞ்சு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் ஆகிடலாம். புரிஞ்சுங்களா? அதாவது என்னென்னா ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடி படிக்க ஆரம்பித்தாவது என்ன பண்ணலாம், எக்ஸாமுக்கு ஏதாவது எழுதலாம். அதுபோல் நீங்கள் சீக்கிரமாக ரெடி ஆனீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு இல்லைனா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். சபையில் சில காரியங்கள்லாம் உங்களுக்கு இப்போ வீட்டில் இப்போ மறுபடியும் எடுத்து புரிய வைக்கணும். அவங்கெல்லாம் வேதத்தில் வளரணும், இதெல்லாம் சரிங்களா? அதெல்லாம் ஒரு வசனத்தை நான் ஒன்று படிக்கிறேன். நான் என்ன வசனம் அப்படின்னாக்க தானியேல் எழுதுகிறார் 12வது அதிகாரம் 10வது வசனம். இவ்வளோ நேரம் எடுத்தீங்க, ஒரு வசனம் கூட சொல்ல பாருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. புரிஞ்சுங்களா? தானியேல் 12:10வது வசனம். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமெடுக்கப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். அந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர், எல்லோரும் இல்லை, அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமெடுக்கப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். இது அவனுக்கு உணர்ச்சியே வராதான். இன்றைக்கி என்ன தான் பண்ணிங்கனாலும் உணர்ச்சியே வராதான். கடைசியில் இந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபார்வேர்டு பண்ணி எல்லாம் அனுப்புறீங்க. இதெல்லாம் பாருப்பா, ஆவிக்குரிய விஷயம் என்னென்னமோ சொல்கிறாங்க, கேலண்டரு டேட்டு. அவன் என்ன பண்ணுவான், எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வேறு எதாவது பார்த்துனுப்பான். என்ன பார்ப்பான், எந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, என்ன டான்ஸு, எவ்வளோ பேர் பார்த்துக்கிறாங்க, இது யார் வந்தால், அது என்னாச்சு, இது என்னாச்சு, ஸ்போர்ட்ஸு, யார் கப்பு எடுத்தா, யார் கோல் போட்டா அப்படின்னு. அந்த கோல் போட்டவனு கேட்டிங்கன்னா என்ன, அவன் வேறு யாரோ ஊருவன். ஸோ யார் என்ன ஏதுன்னு தெரியும், ஏதோ ஒன்று பார்த்துக்கின்னு டைம் வேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் யாருக்குமே என்ன பண்ணுறதில்ல, போகிறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். உணர்ச்சியே இருக்காதான். அவன் சொல்லி அவன் அப்படியே தான் இருப்பாங்க. ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்கள் அப்படின்னா நடத்தினா ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைஸ், புத்திசாலிங்க, டக்குன்னு கேட்ச் பண்ணிக்குவாங்க. ஓ, கர்த்தர் வர்றாரு, நிச்சயம் ஆகிப்போச்சு, கடைசி காலம்னு எல்லாரும் சொல்லுகிறாங்க, எல்லா சபையிலும் அந்த காலத்துலன்னு சொல்லுகிறாங்க. ஆகிப்போச்சு இப்போது. ஏன்னா 6000 முடிவு. இன்னும் நீங்கள் 6050, 6100, 6200 இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா 1000 வருஷத்துக்குள்ளே கை வைக்கிற மாதிரி ஆகிடும். நீ ஒரு கேக் வாங்கின்னு பேசாமல் இப்படி போகிறீங்க, பேசாமல் இப்படி போயின்னுக்கிறீங்க. கேக்கை வாங்கிக்கிறேன், டக்குன்னு இன்னொருத்த கேக் வாங்கிட்டு போகிறான். அவன் இதில் டக்குன்னு கையை போட்டிங்கன்னா அதுலேருந்து எடுத்த மாதிரி ஆகிடும். அந்த கேக்கை நீங்கள் வாங்கிக்கணும். அது மாதிரி 6000 வருஷம் பட்டுன்னு ஒரு 6050, 6100, 6000 அதுக்குள்ளே கை போட முடியாது. ஏன்னா கணக்கு தான்.
அப்படின்னா நீங்கள் மிரட்டுறீங்களா இயேசு கிறிஸ்து வந்துடணும் அப்படின்னு சொன்னால் மிரட்டல, நாமளே மிரட்டிக்க வேண்டியதான். காலகட்டம் முடியுது, இங்கே 6000 வருஷம் முடியுது. புரிச்சுங்களா? 8 மணிக்கு ட்ரெயின் வருது அப்படின்னாக்கா 8 மணிக்கு போக மாட்டீங்க ஸ்டேஷனுக்கு, அட்லீஸ்ட் 7:50 இருப்பீங்க, 7:55 ரெடியாக இருப்பீங்க. புரிஞ்சுங்களா? அது மாதிரி 6000 வருஷத்தினுடைய அப்படி கர்த்தர் வரட்டும், எக்காலம் அவர் பீன்னு ஊதட்டும், அப்போ நான் ரெடி ஆகிறேன். இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆனால் அப்படி ஆகவே முடியாது. அப்படி புரிஞ்சுங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒரு கைவிடப்படுவாங்க. ஏன்னா உணர்ச்சியே இல்லை, அப்படியே இருக்கிறான் அவன். சொல்லி தெரியுமா தெரியும், இதெல்லாம் தெரியுமா தெரியும், கர்த்தர் வருவாரா தெரியும், பைபிள் எல்லாம் படிச்சிருக்கா தெரியும், ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன் எல்லாம் தெரியும், ஆனால் அப்படியே இருந்தானே போச்சுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா புத்திசாலி ஆகணுமா? அது என்ன பண்ணணும், புத்திசாலி ஆகணும்னா என்ன பண்ணணும்னா நல்ல பைபிள் ஸ்டடி, நல்ல ஒரு ஸ்டடியில் உட்காந்து இதெல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிங்கன்னு எல்லாம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில வசனங்கள்லாம் உள்ளே போக ஆரம்பிக்கும். எப்போ படிக்க போகிறீங்க? படிங்க, இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? இந்த கண்டென்ட்லாம் பார்த்து என் பேரை சொல்லாதீங்க, இவர் இந்த டாக்டர் ஜோஷுவா தான் சொல்லி கொடுத்தார், அதெல்லாம் வேணாம். தானியல் சொன்னார், தானியலினுடைய கணக்கு, இயேசு கிறிஸ்துனுடைய கணக்கு, கேலண்டர். இது கேலண்டர் யார் சொல்லி கொடுத்தா? கேலண்டர் யார் சொல்லி கொடுப்பாங்க? யூத கேலண்டர் 6000 வருஷம் அப்படின்னா 2030 வருஷம், இன்னும் ஒரு 1000 வருஷம் ரிமைனிங், ஒரு 1000 வருஷம் அரசாட்சி. கர்த்தர் ரேப்சருக்கு வந்து தான் ஆகணும், சபை எடுத்துக்கொள்ளணும். நம்ம மேலே ஒரு 1000 வருஷம் இருப்போம். நம்ம மேலே என்ன பண்ணுவோம் பிரதர்? மேலே நம்ம 1000 வருஷம் என்ன பண்ணுவோம்? சாப்பாடு கொடுப்பாங்களா, துணி இருக்கா, தங்குறதுக்கு இடம் இருக்குதா, ஒரு கிச்சனா, 2 கிச்சனா, 1 பெட்ரூமா, 2 பெட்ரூமா, அதெல்லாம் வேறு மெசேஜ் எடுக்கிறான். ஞானஸ்தானம் எடுத்தவங்க என்னாச்சு? பணக்காரன் என்னாச்சு? பணம்னு பேசலை, ஆனால் பணம் வச்சுன்னுக்கிறான். அவனுக்கு என்ன ஆகும்? பணத்தை பற்றியே பேசினுக்கிறான். நீ 100 ரூபா கொடுத்தினா 1000 ரூபா, 1000 ரூபா கொடுத்தினா கர்த்தர் 10,000 ரூபா கொடுப்பார், 10,000 ரூபா கொடுத்தினாக்கா கர்த்தர் 1 லட்சம் கொடுப்பார். இப்படி பேசுகிறவனுக்கு என்ன ஆகும்? அது பற்றியே பேசலை, அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறான், ஆனால் பணக்காரன் அவனுக்கு என்ன ஆகும்? அதுவும் சொல்கிறேன் நான், நல்லா அடுத்த மெசேஜில் பார்ப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வர்றது நிச்சயம். காலகட்டம் தெரிஞ்சு போச்சு, குறிப்பான நாள், குறிப்பான நேரம், குறிப்பான அந்த செகண்ட் நமக்கு என்ன பண்ணல, செகண்ட் நமக்கு தெரில, நிமிஷம் தெரில. புரிஞ்சுங்களா? தூதர்களுக்கு தெரியுமா? தெரியும். அங்கேருந்து வரும்போது சொல்லி தான் அழைச்சிட்டு வரணும். ஆத்துமாக்கள்லாம் உயிர் தெழுவாங்களா? கர்த்தருக்குள்ள உயிர் தெழுவாங்க. ஸோ நம்ம வந்து ரெடி ஆகி இந்த விஷயங்களை நம்ம பார்த்து படிக்க ஆரம்பித்து, பைபிளை படிக்க ஆரம்பித்து ஆவிக்குரிய ரீதியாக நம்ம வளர்ந்து வருகிற அந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு எல்லாரும் போனோம், சபையில் இருக்கவங்க எல்லாரும் போனோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை மறுபடியும் பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லை கால் பண்ணுங்கள், இல்லை நேரடியாக வந்துடுங்க. நேரடியாக வந்துட்டு சொல்கிறா இது என்ன இது இப்படின்னாக்கா பட்டுன்னு எடுத்து கொடுத்துட்றேன் நான். புரிஞ்சுங்களா? கேள்வி ஒரே செகண்ட் தான், பதிலும் ஒரே செகண்ட் தான், பட்டுன்னு எடுத்து கொடுத்துறான். சின்ன வயசுலேருந்து பைபிள் படிச்சுன்னு இருக்கிறனால, எல்லா சப்ஜெக்டோட படிச்சுன்றதுனால உடனே இன்ஸ்டண்ட்டாக பதில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இது மாதிரி டவுட் இருக்குது, நீ யார் இப்படி சொல்லலான்னாக்கா உங்களுக்கு ஒரு இதில் எவிடன்ஸ் இல்லை, பல எவிடன்ஸ் கொடுக்குறேன் நான். பாருங்கள், உட்காருங்க, கேல்குலேட் பண்ணுங்கள், எடுத்துன்னு ஓடனா யாருக்கு லாபம்? உங்களுக்கு தான் லாபம். இல்லைங்க நான் எங்களால் முடியல, ஃபோன் பண்ணுறேன், அவ்வளோ தூரம் வர முடியல, இல்லை வேறு யாராவது நான் கிளாரிஃபை பண்ணுறேன், இல்லை கமெண்ட்டில் போடுறேன், நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், அது இதனால ஓகே. ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா நாட்கள் சமீபம், நாட்கள் குறைவு, வருஷங்கள் குறைவு, பரிசுத்தமாக ஆகணும் அப்படின்னு சொல்லி. தானியல் 12:10 மறுபடியும் வாசிக்கிறேன் நான். தானியல் 12:10 அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட்டு புடமெடுக்கப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். அந்த தங்கம் எப்படி புடமெடுக்கப்படுது, அது மாதிரி நல்ல பலன்னு நல்ல பியூர் கோல்டு மாதிரி பயங்கர பரிசுத்தமாக இருப்பாங்களாம். துன்மார்க்கமாய் நடப்பார்கள். பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்வான், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருப்பான். துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். துன்மார்க்கன் வந்து அவனுக்கு இது பற்றி உரைக்காதான். புரிஞ்சா? அவனை உதன்னு வச்சிங்கன்னா கூட அவனுக்கு வாய் நிறைய சொன்னீங்கன்னா அவன் உரைக்காதான். ஸோ துன்மார்க்கரில் நம்ம துன்மார்க்கர் கூட்டத்தில் நம்ம சேர்ந்துடக்கூடாது, நமக்கு உரைக்கணும். ஏன்னா வருகை சமீபமாக இருக்குது. ஞானம் உள்ளவர்களோ உணர்ந்து கொள்வார்கள். நம்ம ஞானம் உள்ளவர்கள் லிஸ்ட்டில் நம்ம வரணும் அப்படின்றதான் இந்த பைபிள் ஸ்டடியினுடைய முக்கிய விஷயம். இதெல்லாம் பாருங்கள், எடுங்க. இதில் ஏதாவது நிலா அது இது பண்டிகை கிண்டிகை அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். மேலும் நிறைய மெசேஜ் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வரப்போகிற காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது தலைப்பு ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த தலைப்பை இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அதுவும் நம்ம எடுக்கலாம். வரப்போகிற நாட்களில் வந்து இதே தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தில் பார்ப்போம். இந்த மெசேஜ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், போட்டோம். பார்க்குறவங்க பார்க்கட்டும், திட்டுறவங்க திட்டுட்டோம், என்னென்ன பேசுகிறாங்களோ பேசிக்கிட்டோம். ஆனால் வந்து இந்த விஷயம்தான், கணக்கு தான், அதை ஒன்றும் நம்ம மாற்ற முடியாது.